ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, உலக அளவில் முஸ்லிம் எதிர்ப்பு என்பது மிக அதிகமாக அதிகரித்து கொண்டே வருகிறது. காசா இஸ்ரேல் பிரச்சனைக்கு பிறகு இது சர்வதேச மட்டத்திலே உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய பணைய கைதிகள் உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்கள் மக்கள் மீதான தாக்குதல்களை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று காட்டமாக கடினமான ஒரு அறிக்கையை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்து சுமார் 526 நாட்கள் இன்றோடு தாண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பகுதிகளில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 56 நாட்களை இன்றைக்கு நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் காசாவிலே யுத்தம் தொடருமா, சமாதானம் தொடருமா என்கிற ஒரு முக்கியமான கேள்வி சர்வதேச மட்டத்திலே இன்றைக்கும் எழுப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 3 நாட்களாக கத்தார் தலைநகர் தோஹாவிலே பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் அமெரிக்காவினுடைய முக்கிய அதிகாரிகளும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு துணையாக கத்தாருடைய அரசும் எகிப்தினுடைய அரசாங்கமும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அரபு நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தைகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் காசாவினுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, மீண்டும் அவர்கள் 100% கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும் உள்ளாகி இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இஸ்ரேல் காசாவுக்குள்ள நுழையக்கூடிய எந்த விதமான உணவுகளையும் மருந்துகளையும் தண்ணீரையும் அனுப்புவதற்கு அனுமதிப்பதில்லை. ரஃபா பார்டர் மூடப்பட்டிருக்கிறது. கரேம் அபு ஷலேம் பார்டர் மொத்தமாக இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. இப்படி காசாவுக்குள்ள உணவு வரக்கூடிய எல்லா பார்டர்களும் மூடப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் 24 லட்சம் மக்கள் மொத்தமாகவே முற்றுகையிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மரணம் தற்போது பசியினால் ஏற்படுகிற அளவுக்கு ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் ரமதானுடைய காலத்தில் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கைகளை கடத்தி கொண்டிருக்கும் போது அடுத்து என்ன நடக்குமோ என்கிற ஆபத்தான கேள்விகளோடு காசாவிலே இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் கவலைக்கு மேல் கவலைப்பட்டவர்களாக வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக ரமதானுடைய மாதத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் பிரார்த்தனை செய்யுங்கள். இரவு தொழுகைகளில் பிரார்த்தனை செய்யுங்கள். தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே நின்று வணங்குகிற போது அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், அழுது புலம்புங்கள். அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் நாம் அவர்களுக்காக கேட்க முடியுமே தவிர வேறு யாரிடத்திலும் நாம் கையேந்த கூடாது என்பது நமக்கெல்லாம் தெரியும். எனவே வல்ல ரஹ்மான் மாத்திரமே அவர்களை பாதுகாக்க போதுமானவன். இப்படியான நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், திடீரென 1997களுக்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு அமெரிக்கா நேரடியாகவே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நேரடி தொடர்பாளராக செயல்பட்டு வரக்கூடிய போக்லர் நேரடியாகவே மத்திய கிழக்குக்கு வந்து கத்தாருக்கு வந்து கத்தாரில் வைத்து பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தைகள் சக்சஸ் ஆகவும் நடந்திருந்தது. இந்த நிலையில் CNN-க்கு அவர் முக்கியமான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. இதற்கு முன்பதாகவும் அவர் ஒரு பேட்டி அளிச்சிருந்தார். அதிலும் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்த போக்லர் அவர்கள் இன்றைக்கும் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். எதற்காக இஸ்ரேலுக்கு எதிராக அவர் அவ்வளவு கடுமையாக பேசுகிறார் என்று சொன்னால், நாங்கள் ஒன்றும் இஸ்ரேலுடைய ஏஜென்ட்டுகள் கிடையாது. உண்மையும் அதுதான். அமெரிக்கா இஸ்ரேல் ஏஜென்ட் இல்லை, அமெரிக்காவுடைய ஏஜென்ட்டாகத்தான் இஸ்ரேல் இருக்கிறது. அதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஒன்றும் இஸ்ரேலுடைய ஏஜென்ட் இல்லை. பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு நடத்திய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெற்றிருந்தது. நிறைய மாற்றங்கள் கிடைத்தது. நாங்கள் சொல்வதில் பல விஷயத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் சொல்லுகிற நியாயங்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே எதிர்காலத்திலே பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சுமூகமான நிலை ஏற்படுவதற்கு எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மிக மிக காரணமாக இருந்தது என்று சொல்லி CNN-க்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் அவர் சொன்னது மட்டுமல்லாம, இன்னைக்கு திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா, இனிமே நான் பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் போக மாட்டேன், அமெரிக்காவுடைய அதிபர் எனக்கு தந்த பதவியை நான் ரிட்டர்ன் தந்துடுறேன் என்று சொல்லி ராஜினாமாவெல்லாம் கொடுத்துட்டாரு. உடனே டொனால்ட் ட்ரம்ப் அவரை கூப்பிட்டு, நீ இஸ்ரேல்காரன் சொல்றாங்கிறதுக்காக கோபப்படலாமாப்பா, இதெல்லாம் நமக்கு தேவையா, உடனே இந்த பதவியை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க தான் பேச்சுவார்த்தைகளை நடத்தணும் என்று சொல்லி மீண்டும் அவருக்கு
ஈரானுக்கு அதே பதவி கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அமெரிக்கா இஸ்ரேலை தாண்டி பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு நேரடியான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த விரும்புகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பாடல் இருக்கிற போது ஒரு வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எது எப்படி போனாலும் இந்த நிமிடம் வரைக்கும் இரண்டாம் கட்ட சமாதான உடன்படிக்கை தொடர்பான எந்த ஒரு நல்ல முயற்சிகளும் வெற்றி அளிக்கவில்லை. இந்த நிமிடம் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. தோஹா கத்தாரில் எல்லாரும் இருக்கிறாங்க, கூடுறாங்க, பேசுறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வைக்கக்கூடிய நிபந்தனைகள் இருக்கிறது, இஸ்ரேல் முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் பற்றிய பேச்சுக்கள் தொடர்கிறதே தவிர சமாதானம் வரவில்லை. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒன்றுல தெளிவாக இருக்கிறாங்க, என்னன்னா நிரந்தர யுத்த நிறுத்தம், பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் என்கிற வார்த்தை வர வேண்டும். அதனூடாக தான் அடுத்த கட்டம் செல்ல முடியும். அதுதான் உண்மையும் கூட. அப்படி வருகிற போதுதான் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு உள்ளாக பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற அந்தஸ்தை ஐநாவிலே பெற முடியும் என்கிற காரணத்தினால தான் இந்த நிபந்தனையை மீண்டும் மீண்டும் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். வல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவர்களுடைய முயற்சிகள் கைகூட வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைய தினம் பைத்துலாகியா பகுதிகளில் இஸ்ரேல் திடீர் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், ஒரே நேரத்தில் 5 ஜனாசாக்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. அதே நேரம் 9 பேர் இதுவரைக்கும் பைத்துலாகியா பகுதிகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு வெடிகுண்டு தாக்குதலை நடத்தி இருக்கிறது, துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதிலே தான் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். தவிர்க்க முடியாத மரணமாக இருக்கிறது. சமாதானம் என்கிற ஒரு பேச்சுக்கு பிறகும் பாலஸ்தீன மக்கள் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் கூட இப்படியான படுகொலைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். சர்வதேச நாடுகள் கைகட்டி மௌனமாக இருக்கிறது. அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது. தாங்க முடியாத கவலையும் இன்னல்களும் அவர்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இதற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படியான தாக்குதல்கள் இஸ்ரேல் சமாதான நடவடிக்கைகளை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய அமெரிக்க பணைய கைதிகளை நாங்கள் விடுதலை செய்யாமல் இருப்பதற்கு இது காரணமாகிவிடும். எனவே உங்களுடைய பணைய கைதிகள் உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்கள் மக்கள் மீதான தாக்குதல்களை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று காட்டமாக கடினமான ஒரு அறிக்கையை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய ரஃபா பகுதிகளில் இன்றைக்கும் கடற்கரை பகுதிகளில் இருந்த மக்களை நோக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய யுத்த கப்பல்கள் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார்கள். அவங்க கடல் பகுதிகளில் அவர்களுடைய கப்பல்களை தான் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். கப்பல்கள் மூலமாக இன்றைக்கு பாலஸ்தீன மக்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு சொன்னா, இப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தினாலாவது நாங்க சொல்றதுக்கு அடிபணிஞ்சிருவாங்களா, நாங்க சொல்றதை கேட்டு வந்துருவாங்களா, ஆட்டம் போடாம இருப்பாங்களா, நாங்க சொல்லுகிற நிபந்தனைகளுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வரணுங்கிறதுக்கான ஒரு நெருக்குதலை கொடுப்பதற்காகத்தான் தொடர்ந்து பொதுமக்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் தெற்கு காசா பகுதிகளில் இஸ்ரேலுடைய டேங்குகள், யுத்த டேங்குகளும் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கின்றன என்கிற செய்திகள் பதிவாகி இருப்பதற்கு மேலதிகமாக வெஸ்ட் பேங்க் என்கிற துல்கரேம் பகுதிகளில் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அப்ப இதுதான் உங்களோட ரியல் வீடு. இதுக்கு அந்த அதுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா அவங்களோட வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 65. 65 ஆகுது. என்ன என்ன தொழில் பண்ணுறீங்க? ஆடு சம்பளத்துக்கு ஆடு அடுத்தவங்களோட ஆட்டை எடுத்து மேய்ப்பீங்க. உள்ள போய் பார்க்கலாமா? ஓ நாங்கள் 2 பேர் தானே. இதுதான் இவங்களோட ரியல் வீடு. ஆனால் இங்கே இருக்க முடியல. முன்னாடி ஒரு வீடு அவங்க வச்சுருந்ததுனால கொஞ்சம் சின்ன சின்ன திருத்த பணிகளை செஞ்சு மகளோட சேர்ந்து இப்போ அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. 65 வயசு. திடகாத்திரமாக தான் இருக்கிறீங்க. எஸ், ஆமாம். சரி, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். ஆடு மேய்க்க காலையில் போயிடுவீங்களோ? 10 மணி மட்டும் போய் பின்ன 5. இப்போ ஆடு மேய்க்க போகிற இடத்துல இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம் இந்த யானை அடிக்கிற கதையெல்லாம். நம்ம இப்போ என்ன எல்லாம் பார்த்து போகிறோம். அப்படி சம்பவங்கள் நடந்திருக்கா உங்களுக்கும்? இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் நடக்குது. அல்லாஹ் இது வரைக்கும் சரி சரி, அல்லாஹ் காப்பாற்றுவான். இது நம்ம இந்த திட்டம் அல்லாஹ் வெற்றி பெற வைக்கணும்னு அல்லாஹ்வோட துவா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். பார்க்குற சகோதரர்கள் நிலைமையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரமலானுடைய காலம்ங்கிறதுனால உங்களால் முடிஞ்ச உதவிகளை வாரி வழங்குங்க. ஜக்காத்து தான தர்மத்தை தாங்க. இவங்களுக்கு நம்மளால் எப்படி ஒரு சின்ன அளவுக்கு உண்டான ஒரு சொந்த வீட்டை அமைச்சு கொடுக்க முடியும்னாலும் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா மக்களுக்கு? ஏதாவது சொல்கிறீங்களா மக்களுக்கு? பேசுகிறீங்களா? எனக்கு இந்த உதவியை செய்து தான் மிச்சம் ஒரு உதவியாக இருக்கும்.
65 வயசு ஆகிடுச்சுல்ல. சரி, மக்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான், ப்ளஸ் மக்களும் உங்களை கைவிட மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் இருப்போம். நம்முடைய ஒரு முயற்சி, இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடத்துல இந்த கையால் இப்படி தொடுற அளவுக்கு பாருங்க, கொஞ்சம் போனால் எனக்கு அந்த அவங்க முகடை வந்து தொட்டலாம், இதெல்லாம் தொட முடியும். இந்த தகரத்தை போட்டு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ளே நமக்கு நிற்கவே முடியலை. ஆனால் அவங்க வாழ்க்கை இதுக்குள்ளே தான் கடத்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது சுற்றி வரையும் தகரத்தை தான் அடிச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சாதாரண சூட்டுக்கே ஏசி இல்லாமல் இருக்க முடியலை என்று யோசிக்கிற நேரத்தில் இவங்க ஏசியினோட கற்பனை கூட பண்ண முடியாது. சூடு, அதை சூட்டை எப்படி குறைக்கலாம் சின்ன அளவுலங்கிறது மட்டும்தான் அவங்களோட கற்பனையாக இருக்குமே தவிர வேறு எதையுமே அவங்களால செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறாங்க. அல்லாஹ் போதுமானவன். நீங்கள் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்கிற போது இதற்கெல்லாம் நம்மால் முடிந்த ஒரு தீர்வுகளை நாம் கொடுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். தலையில் பற்றாமல் வாங்கினாண்ணா, நீங்கள் படாமல் தான் வருவீங்க, நான் தான் தலைப்பட்டா படும் இல்லையா? இப்படி தொடர்ந்து வெஸ்ட் பேங்க்லையும் தாக்குதல் நடத்துகிறாங்க, காசாவிலையும் தாக்குதல் நடத்துகிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பேச்சுவார்த்தைகளில் மும்முரம் காட்டிக் கொண்டிருக்கிறது. அதை தாண்டி புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள இன்றைக்கும் அவர்களுடைய செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய குடியேறிகள், பலவந்தமாக முஸ்லிம்களுடைய இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். நுழைந்து அவர்களுடைய தல்முதிக் என்று சொல்லக்கூடிய யூத வழிபாட்டை செய்திருக்கிறார்கள். அதை தாண்டி பாலஸ்தீன மக்கள், ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வந்து தொழுகை நடத்துகிறார்கள், தொழுகையிலே பங்கெடுக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சிகரமான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மேலும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை அமுல்படுத்தினால், நாங்கள் சொல்கிற அடிப்படையில், ஒப்பந்த அடிப்படையில் செயல்பட்டால் அமெரிக்காவினுடைய அதே போன்று இஸ்ரேலுடைய கைதிகளை அப்படியே நாங்கள் விடுதலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இதை நீங்கள் யோசனை செய்து முடிவு சொல்லுங்கள் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தக்கூடிய அவர்களுடைய உத்தியோகபூர்வ தொலைக்காட்சியாக இருக்கிற அலக்ஸா டிவியினுடைய அனைத்து தொலைத்தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா அதே போன்று ஐரோப்பிய யூனியன் இதற்கான தடையை விதித்திருக்கிறார்கள். ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள் அக்ஸா டிவியை பார்க்க முடியும். அதே மாதிரி அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளையும் அக்ஸா டிவியை பார்க்க முடியும். சேட்டலைட் தொலைக்காட்சியாகத்தான் அது இயங்கி வருகிறது. இந்த சேட்டலைட் தொலைக்காட்சி தற்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி அல் ஜசீரா எப்படி உண்மை தகவல்களை கொண்டு வந்து தர்றாங்களோ அதே மாதிரி காசாவுக்குள்ள நடக்கிற பல செய்திகளை கொண்டு வருகிற ஊடகங்களில் ஒன்றுதான் குதுஸ் நெட்வொர்க் இருக்குது. அதே போன்று அல் அக்ஸா தொலைக்காட்சி இருக்குது. அல் அக்ஸா தொலைக்காட்சி நேரடியாகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சி. இங்கே நம்ம ஒன்று கவனிக்கணும், என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒவ்வொரு மூவையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இலங்கை முஸ்லீம்கள், இந்திய முஸ்லீம்கள், இந்த சிறுபான்மையாக ஒவ்வொரு நாடுகள் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறோமா இல்லையா? நம்ம பள்ளி கட்டுறோம், கிணறு கட்டுறோம், எல்லாம் கட்டத்தான் வேணும். மதரசாக்கள் கட்டுகிறோம், கண்டிப்பாக செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம என்ன சொல்கிறோம், நம்முடைய ஸ்டாண்டு என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, முஸ்லீம்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் வெளி உலகுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நம்மிடத்தில் ஊடகம் இருக்க வேண்டும். எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, எவ்வளவு செல்வங்கள் குவிந்து கிடக்கிறது. இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நமக்கு என்று சொல்லி ஒரு தனியான தொலைக்காட்சி இருக்கிறதா, தனியான ரேடியோ இருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா சமூகத்திற்காக எதுவுமே இல்லை. அப்பப்ப தனிப்பட்ட மனிதர்கள் எதையாவது நடத்துறாங்களே தவிர ஒரு சமூகமாக நம்மகிட்ட ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பல லட்சங்களை விளம்பரத்திற்காக இலங்கையில் இருக்கக்கூடிய ரேடியோ ஸ்லோன்ல முஸ்லிம் சேவையில் கொண்டு போய் கொட்டக்கூடிய சமூகம் தனியான ஒரு தொலைக்காட்சி அல்லது தனியான ஒரு ரேடியோ இருந்திருந்தால் எவ்வளவு வருமானமாக சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் என்பதெல்லாம் யோசிக்கவே இல்லாத ஒரு நிலையில் இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுக்கான தொலைக்காட்சி இராணுவத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு நாட்டை வெற்றி கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி உறுதியாக அவர்களுக்காக நிற்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி தங்கள் கருத்துக்கள் உறுதியாக போய் சேர வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பான ஒரு தொலைக்காட்சியையும் அல் அக்ஸா டிவி என்கிற பெயரில் நடத்தி வருகிறார்கள் என்பது ஆச்சரியமாக இல்லையா? நம்ம செய்ய முடியுமாக இருந்தும் இப்படி ஒரு தொலைக்காட்சியை செய்யாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு டிவியை நடத்தி வர்றாங்க. யூரோப் யூனியனும் அமெரிக்காவும் அதற்கு இன்றைக்கு தடை விதித்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஊடக சுதந்திரத்தை முடக்குவது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன மக்களுடைய குரல் வெளியிலே சென்றுவிடக் கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருக்கிறீர்கள். எனவே இந்த தடையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அக்ஸா தொலைக்காட்சியை மூடலாம், அல் ஜசீராவை மூட முடியாதுங்கிறதுனால சும்மா இருக்கிறாங்க.
அல் ஜசீராவை இஸ்ரேல் தடை விதிச்சு வச்சிருக்கிறாங்க, மற்ற நாடுகள் ஏன் தடை விதிக்காமல் இருக்கிறாங்கன்னு ஒரு நாட்டுக்கு நாடு பிரச்சனையாகிரும். கத்தாரை பகைத்து கொள்ள வேண்டி வரும். கத்தாருடைய கேஸ் வளம், கத்தாரில் இருந்து எடுக்கக்கூடிய வளங்கள் நலன்கள் என்று பல இருக்கிறதுனால அதை பகைச்சிக்கிறாம இருக்கிறாங்க. இல்லாட்டி என்னைக்கோ அல் ஜசீராவினுடைய ஆங்கில பிரிவுக்கும் அல் ஜசீராவினுடைய அரபு பிரிவுக்கும் தடை விதித்திருப்பார்கள். அது தடை விதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான காரணமாக அவர்களுடைய வளமும் பலமும் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அல் அக்ஸா தொலைக்காட்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஊடக அடக்குமுறை என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, உலக அளவில் முஸ்லிம் எதிர்ப்பு என்பது மிக அதிகமாக அதிகரித்து கொண்டே வருகிறது. காசா இஸ்ரேல் பிரச்சனைக்கு பிறகு இது சர்வதேச மட்டத்திலே உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிரான, அரபுகளுக்கு எதிரான இந்த மத வன்முறை, மத சுரண்டல்கள் அல்லது மத வன்முறை எதிர்ப்புகளை நம்ம குறைக்கணும். எல்லா நாடுகளும் இதற்காக சட்டங்களை உருவாக்கப்பட வேண்டும். மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். கண்ணிய குறைவாக நடத்தப்படுவது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். பாகுபாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் தனிநபர் தாக்குதல்களும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான வெளிப்படையான வன்முறைகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஐநாவினுடைய பொதுச் செயலாளரே கருத்து வெளியிட்டிருக்கிறார். ஏன்னா உலக அளவில் அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய மதம் சார்ந்தவர்களாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்த மத வெறுப்பை தூண்டாதீர்கள் என்கிற கோரிக்கை ஐநாவினுடைய பொதுச் செயலாளரே வெளிப்படையாக வைக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இந்த செய்திகள் தான் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் பாலஸ்தீனம் பற்றிய நிறைய செய்திகள் கிடைக்கல. இவ்வளவு செய்திகளை தான் அல் ஜசீராவும் மற்ற ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். சமாதான பேச்சுக்கள் தொடர்கிற காரணத்தினாலேயும் தொடர்ந்து பசி பட்டினி போன்ற செய்திகள் தான் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன மக்களுடைய போராட்ட குணமும் பாலஸ்தீன மக்களுடைய சுதந்திரத்திற்கான வேட்கையும் குறையவில்லை. புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே இடிபாடுகளுக்குள்ளான பள்ளிவாயல்களுக்கு இடையிலே நின்று அல்லாஹுவை தொழக்கூடிய காரியங்களையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக இறைவனத்தை கையேந்துங்கள். பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்போமாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.